தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவிற்கே நடிப்பிற்கு ஒரு இலக்கணம் அப்படின்னா அது நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அந்த நடிகர் திலகத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நாடகம் எழுதிட்டு இருந்தாரு. திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடகத்துல நடிக்கிறதாக இருந்துச்சு. ஆனா பல்வேறு காரணங்களுக்காக கடைசி நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடகம் அரங்கேறதுக்கு ரொம்ப சில நாட்கள் முன்னாடி அந்த நாடகத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல யார இந்த கதாபாத்திரத்துக்கு தேடி நடிக்க வைக்கிறது அப்படின்னு எல்லாரும் குழம்பிட்டு இருந்த அந்த சமயத்துல அண்ணா அவர்கள் தான் கூட இருந்த கணேசன் அப்படிங்கிற இளைஞரை கூப்பிட்டு, நீதான் இந்த நாடகத்துல நாயகனா நடிக்கிற அப்படின்னு சொல்றாரு. இந்த கணேசன்கிற இளைஞர் ஏற்கனவே நாடகங்கள்ல, மேடை நாடகங்கள்ல நடித்த அனுபவம் உள்ளவர் தான். அது மட்டும் இல்லாம நடனத்திலையும் நல்ல ஒரு பயிற்சி பெற்றவர். அதனால முகபாவங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக காட்டக்கூடிய ஒரு திறமையான நடிகர் தான். பட் இருந்தாலும் நாடகம் அரங்கேற்றத்துக்கு ரொம்ப கொஞ்ச நாட்களே இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்துல அண்ணா அவர்களுடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணி கிட்டத்தட்ட 90 பக்கங்களுக்கும் மேலான வசனங்கள், அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி அண்ணா உருவாக்கிய கதாபாத்திரமாக நடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். ஆனா அந்த இளைஞர் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை செஞ்சாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய அந்த நாடகத்தினுடைய பெயர் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். அப்படிங்கிற அந்த நாடகத்துல சத்ரபதி சிவாஜியாக நடித்தவர் தான் இந்த இளைஞர் கணேசன். அந்த நாடகத்தை பார்க்க வந்த தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாடகத்தை பார்த்துட்டு, நாடகத்துல அந்த சிவாஜியாக நடித்த அந்த இளைஞர் உண்மையிலே சிவாஜியாகவே வாழ்ந்தார். அதனால இன்று முதல் அவருக்கு சிவாஜி அப்படின்னு பெயர் சூட்ட அப்படி அந்த பட்டத்தை வழங்கினாரு. அன்னைக்கில இருந்து அந்த விழுப்புரம் சின்னையா கணேசன் அப்படிங்கிற பெயர்ல இருந்த அந்த கணேசன்கிற இளைஞர் அன்று முதல் சிவாஜி கணேசனாக அறியப்பட்டார். அந்த விழுப்புரம் சின்னையா கணேசன் சிவாஜி கணேசனாக அவதரித்த அந்த தருணம் அதுதான். இதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு பதிவுலையும் போட்டிருக்கோம். அந்த சிவாஜி கணேசனாக ஒரு நடிகராக தொடங்கிய அந்த விழுப்புரம் சின்னையா கணேசனாக இருந்து சிவாஜி கணேசனாக அவதரித்த அந்த ஒரு மனிதர் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் ஒரு நடிகர் திலகமாக உயர்ந்து மறைந்த ஒரு தினம்தான் இன்னைக்கு. சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புக்கு இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவிலையும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 1960 கைரோ, எஜிப்டின் கைரோவில் நடந்த ஆப்ரோ ஏசியன் பிலிம் பெஸ்டிவல் திரைப்பட விழாவில் சிவாஜி அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்காக வழங்கப்பட்டுச்சு. இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் நம்ம சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை, இந்திய சினிமாவுக்கே ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாம 1962 அமெரிக்காவுக்கு இந்தியாவின் கலாச்சார தூதுவராக, கல்ச்சுரல் அம்பாசிடராக அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியால அழைக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு போனார். இதுவும் இந்திய நாட்டிற்கும் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்றுத்தந்த ஒரு கௌரவம். சிவாஜி கணேசன் அவர்களை நடிகர் திலகம் நம்ம சொல்றதுக்கான காரணம், அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அவர் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து அவ்வளவு தத்ரூபமாக அதை செய்யக்கூடியவர். அவரால் ஒரு புராண கதாபாத்திரத்திலும் நடிக்க முடியும், இல்ல ஒரு மன்னர் கால கதையான ஒரு அந்த மாதிரி ஒரு பீரியட் பிலிம்ல ஒரு மன்னராக அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்க முடியும். இப்ப நடக்கக்கூடிய ட்ரெண்ட் ஒரு சோசியல் டிராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரங்களையும் நடிக்க முடியும். நவ ரசங்களையும் அவருடைய நடிப்புல அந்த முகத்துல அந்த முக பாவனைகள்ல உடல் மொழியில அதை கொண்டு வர முடியும். அப்படி பல படங்கள் அவர் பண்ணாத ஒரு ரோலே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பல வெரைட்டி ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அத்தனையிலையும் அவ்வளவு தத்ரூபமான, ரொம்ப இயல்பான, ரொம்ப முழுமையான நடிப்பை கொடுத்திருக்காரு. எந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தாலும் அந்த பாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனாலதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நடிகர் திலகமாக நடிப்பிற்கு இலக்கணமாக இருக்கிறார்.
சிவாஜி அவர்கள் நடித்த பாசமலர், பாவ மன்னிப்பு, பார்மகளே பார், இந்த மாதிரியான படங்கள், அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்ல இன்னைக்கு வேற ஒரு நடிகர் யாரும் நடிச்சிடலாம். சிவாஜி அளவுக்கு இல்லைனாலும் அந்த கதாபாத்திரங்கள்ல நடிக்க முடியும். அதே சமயம் வீரபாண்டிய கட்டபொம்மனோ, இல்ல ஒரு கப்பலோட்டிய தமிழனோ, ஒரு கர்ணனோ, ஒரு ராஜராஜ சோழனோ, இல்ல அந்த திருவிளையாடல நடித்த சிவனாகட்டும், இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை எந்த ஒரு நடிகரும் ஏற்று நடிக்க முடியாது. அதையும் மீறி ஒரு நடிகர் நடிச்சாலும் திரையில் அந்த நடிகருடைய முகம் நமக்கு தெரியுமே தவிர நம்மளுடைய மனங்கள்ல வரக்கூடிய முகம் அது நடிகர் திலகத்துடைய முகமாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த கதாபாத்திரங்களாக நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காரு சிவாஜி அவர்கள். அதாவது இன்னைக்கு நம்ம யாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்திருக்க மாட்டோம், கர்ணனை பார்த்திருக்க மாட்டோம், கப்பலுடைய தமிழனா வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அந்த முகத்தை நம்ம பார்த்திருந்தாலும் அந்த பெயரை கேட்கும் போது இந்த அத்தனை பேர் பேரையும் கேட்டாலும் நம்ம மனசுல வரக்கூடிய முகம் நடிகர் திலகத்துடைய முகம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை தலைமுறை வந்தாலும் அவர்களுக்கு இந்த கதாபாத்திரங்கள் இந்த பெயர்களை கேட்டாலும் அது நடிகர் திலகமாகத்தான் தோன்றும். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் ஏன் நடிகர் திலகம்னு சொல்றோங்கிறதுக்கு இதை விட ஒரு ஆணித்தரமான பதில் வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.